டிங் டிங் டிங். நாங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறோம்னா உங்களுக்கு தெரியாது. அது தெரியணும்னா நேற்றுக்கு வீடியோ பாருங்க. வெல்கம் டு த ஸ்கூல் பாய்ஸ். நீங்க எங்க வந்திருக்கோன்னா நம்ம திருநெல்வேலி பாளையம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகேவா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். திருநெல்வேலி பாளையம் மார்க்கெட் வந்திருக்கோம். இந்த சேனல் ஆரம்பிச்சு நாளைக்கு வந்து ஒரு ட்ரீட் மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கலான்ட்டு அதுக்காண்டி திங்ஸ் இன்னைக்கு வாங்க. எதுக்கு நாங்க காசு எந்த ட்ரீட் எந்த ஒரு அதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடாம ஹைஜீனிக்கா நாங்களே செஞ்சு சாப்பிடலாம்னு இந்த மாதிரி வீடியோ எடுத்தா இதுங்க சேனலுக்கு எடுத்து பண்றாங்க. சரி, ஏதோ ஒண்ணு பைசா தம்பி தான் கொடுத்தாரு. ஆனா அதை வந்து நம்ம சேனலுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால இன்னைக்கு சேனல் நலன் காலையில வந்து விளாட போயிருவோம். அதனால திங்ஸ் வாங்க முடியாது. அதை வாங்கிட்டு வந்தா லேட் ஆயிரும். வந்து இன்னைக்கே நாங்க இன்னும் ஒரு நாள் முன்னாடி திங்ஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு அப்படியே செய்யலாம்னு இருக்கோம். ஆமா பிரியாணி செய்ய போறோம். ரெண்டுல போல பிரியாணி அதெல்லாம் மைண்ட்ல இருக்கும். எல்லாரும் பெரிய ஊரு கணித மேலே ராமானுஜா எல்லாரும் கணித மேலே ராமானுஜா அப்படி மைண்ட்ல வச்சிருப்பாரு. ஜப்பார் பாய் சேனலை தான் ஃபாலோ பண்ணி வீடியோ பார்த்து ஜப்பார் பாய் வந்து பாருங்க. வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க எங்க டீம்ல இன்னொருத்த உண்டு. ஆமா வர சொன்னாங்க. அந்த நாய் நேத்து வரல, இன்னைக்குதான் போன் அடிச்சு. அண்ணா நீங்க கூப்பிடவே இல்லைண்ணே, நாங்க ஏழரைக்கு போன் அடிச்சோம். சரி நாங்க சரி அவங்க அந்த இடத்துல லிஸ்ட்ல இருந்து தள்ளிட்டோம். நாங்களே வந்துட்டு வாங்கலாம் வந்துட்டோம். எங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமா இருந்துச்சு. நாங்க தான் எங்க டீமை கொண்டு போறோம். டீம்ல யாராவது பொறுப்பா இருக்கணும். எல்லாரும் பருப்புமா இருக்கானுங்க. என்ன பண்ண இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்ன பண்ணுவோம்? எனி டைம் கடலை போடுவோம். அவர் வந்து பெரிய, அதாவது எல்லாருமே ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் செலிபிரிட்டி. அவர் எதுவுமே ஆகிறதுக்கு முன்னாடி இப்பயே செலிபிரிட்டி மாதிரி பண்ண போன் பண்ணா எடுக்க மாட்டாரு. அவர் பண்ணும்போது நாங்க எடுக்கலன்னா நாங்க திருப்பி கூப்பிடும் அதை எடுக்க மாட்டாரு. வெளியே வந்து நாங்க வந்து சொல்லிடுவோம், 2 நாள் முன்னாடி சொல்லுவோம். அவருக்கு அர்ஜென்டா எனக்கு வேற ஒர்க் வந்துருச்சு, நல்லா வர முடியாதுன்னு சொல்லுவாரு. கால் ஷீட் கொடுக்க எங்களுக்கு இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு அடிச்சு கொடுத்தாரு. எல்லாரும் நம்மள வெறி கொண்டு பாக்காங்க. வெறி கொண்டு பாக்காங்க. இதெல்லாம் திருடி திக்கிற பழக்கம் யாருக்கு எங்களுக்கு அவர் கையில வச்சிருக்காரு. மறந்துட்டேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. பிரியாணி போட வேண்டாம். பிரியாணி பண்ணா அவர் வந்து அவரு ஜஃபார் பாய் போட மாட்டாரு. ஜஃபார் பாய் போட மாட்டாரு. 2000 years later எல்லா பொருளும் வாங்கிட்டோம் நாங்க. அதான் இப்போதைக்கு எல்லா பொருளும் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு 3 பொருள் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு காலைல வாங்கிக்கலாம். முன்ன பின்ன மார்க்கெட்டுக்கு வந்த அனுபவம் யாராவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாவது கமெண்ட் போட்டு விட்டுருங்க. ஆமா, இந்த மாதிரி என்னைக்காவது அதுல மார்க்கெட்டுக்கு வரதுன்னா இந்த மாதிரி அவதிப்படணும். எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன விலைன்னு தெரியாது. முன்னப்பட விலை தெரிஞ்சா நம்ம அதை பேரம் பேசுவாங்களா, எங்களுக்கு விலை தெரியாது. அதனால கேட்ட காசை கொடுத்துட்டு வந்து மார்க்கெட் வந்தீங்கன்னா முதல்ல பேக் அவுட் வாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான். ஆமா, முக்கியமா வரும்போது கம்பு பை கொண்டு வந்துருங்க. இல்லாட்டி கை ஏந்திட்டு தான் போகணும். இந்த மாதிரி வந்துட்டீங்க பாத்துட்டீங்களா? நேற்று தலைவனை பார்த்துருப்பீங்க. நல்லா மேடம், இந்த சரியான ஆக்சன் மேடம். அங்க வந்துகிட்டு 4 பேர் முன்னாடினா ஒண்ணுமே வேணும் இந்த மாதிரி நிப்பான். இன்னைக்கு மட்டுமா இவன் நடவடிக்கை இன்னைக்கு விட்டு பாருங்க, என்னென்ன பண்றான்னு தெரியும் உங்களுக்கு. செய்யறதையும் செஞ்சுட்டு முழிக்கிற மொழியா பாரு. சமைக்கலாம் எல்லாமே நான் தான் பண்ணணும். இவனுக்கு வந்துருவானுங்க, அம்பியாவே நிப்பானுங்க. எல்லாம் கடைசி பாத்திரம் கழுவ மாட்டானுங்க. எல்லாத்தையும் நானே பண்ணிட்டு கேட்டா நான் தான் பிரியாணி செஞ்சேன்னு ஒரு வாரத்துல முடிச்சிருவானுங்க. எல்லாம் என் கஷ்டம். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. இங்க இருந்து இவங்க யாரு எல்லாரும் வீட்டு பக்கம் தான். ஆனா இவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. எங்க வீட்டுலதான் போய் நொட்டணும். அங்கதான் போய் இறக்கணும். சொல்லிடுவானு உங்க வீட்டு தானே பக்கமா இருக்கு அப்படின்னு. இல்ல புரியல. இந்த தெரு இவனுங்க எங்க வீட்டுக்கு இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போனோம். தம்பி ஆயிருக்க தம்பி என்ன பண்றீங்க? தம்பி 8ஆம் நம்பர் அரிஸ் போலாம். என்ன நைஸா இருக்கும். ரொம்ப நைஸா இருக்கு.
தம்பி இது அடுப்புல போட்டு வேக வைக்கவே வேணாம்பா அப்ப டைரக்டா போட்டுடலாம். பாரு கறியில எலும்பு ஒண்ணுமே இல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சொல்லுங்களா நான் சொல்லுவேன் பாப்போமே லைவ் சாதா இல்லையான்ட்டு. இல்ல வாழ்க்கை, அதாவது ஒரு வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க 6 நாள் வாழ்க்கை அந்த வேலையில கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் வாரத்துல ஒரே நாள் சந்தோஷமா இருக்கிற ஒரே நாள் சண்டே தான். சண்டே மார்னிங் கிரிக்கெட் தேவைப்படும். அந்த கிரிக்கெட் அதுதான் அது வந்து சொன்னா புரியாதுங்க. விளாண்டு பார்த்தா இருக்கு அந்த அனுபவம். கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்கும் இந்த இது ஒரு சமர்ப்பணம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு பேஸ்ட் அரெஸ்ட் வந்துடுறேன். இஞ்சி பூண்டு அப்ப வீட்டுக்கு போய் அரெஸ்ட் நான் கழுவுறேன். வந்துருவானுங்களா இவன் வீடு பக்கத்துலதான் இருக்கு. ஏன் சொல்லு. என் வீடு பக்கமோ உன் வீடு பக்கமோ? வீடுதான். இல்ல அடுத்த தெருல இருக்கு அவனுக்கு செருப்பு பிஞ்சிருச்சு. இது எடுத்துடலாம். இது அம்மா. சரி வாங்க சமைக்கலாம். பீஃப முதல்ல அவிச்சுக்கிறோம். பாதி அரை வேக்காட்டுக்கு அவிச்சுக்கிறோம். அப்பதான் அவிச்சுக்கலாம் போது பக்குவம் கரெக்டா வரும். இல்லன்னா பீஃப் ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்பதான் கொஞ்சம் பக்கம் இல்லாட்டி பக்கமா தகுந்த மாதிரி பக்குவமா இருக்கும். சொல்லு பக்குவம். அவ்வளவுதான். கறி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். நம்ம பிரியாணிக்கான எல்லா இன்கிரீடியன்ட் எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. நம்ப முடியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. தூக்கி அடிச்சிருவேன். நோட் பண்ணிட்டு கேமரா பண்ணுங்க. பிராங்க் இல்ல காரம் அதிகமாயிடுச்சு அதான் கூப்பிடுறேன். மச்சான் கபிலா நீ ஏறி போடு கபிலா. தெரியுது நீ மூடு. Hours later. A few moments later.
ரன்னிங்ல போறாங்கய்யா. ஒருத்தனை ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா. ஒவ்வொன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கு. ஆரன் வேறையாடா கொய்யால இருக்கிறவங்களுக்கு இருக்கு, எவனும் தப்ப முடியாது. சொல்லட்டி அடிக்கிறாங்களே. சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன பையன் என்ன சப்போர்ட், சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க, சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க.